அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல், வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெங்களூர் ஸ்டைலில் பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 kg பீஃப் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு சின்னதாக கட் பண்ண பீஃப் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா கறியோடையும் மசாலா வந்து சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பீஃபை வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து சேர்க்க வேணாம், ஏன்னா பீஃபே தண்ணி விடும். குக்கரில் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குக்கர்லேயே வச்சு வற்ற விடுங்க. மசாலா நல்லா பீஃபில் இறங்கி இருக்கணும். நல்லா கொதித்து வற்றி வரணும். நம்மளுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தண்ணி இருக்குது. இப்போ நான் வந்து பேன் எடுத்துக்கிறேன். பேனை எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும் சுக்காக்கு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கோங்க. சோம்போட ஃப்ளேவரும் கருவேப்பிலை ஃப்ளேவரும் நம்மளுக்கு சுக்காக்கு இறங்கி டேஸ்ட் அதிகமாகவே கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி வச்சுக்கிறோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து வற்ற வச்சோம் இல்லையா பீஃப், அதை நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கர்லேயே எல்லா தண்ணியும் வற்ற வச்சிடாதீங்க, லைட்டாக தண்ணி இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து மிக்ஸ் ஆகி மசாலா வந்து பீஃபில் நல்லா ஒட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பெப்பர் கம்மி பண்ணிக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே பீஃபில் இறங்கி சுக்கா ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.